இப்போ நீங்கள் தயாரிச்சிருக்கிற இந்த தந்த சூர்ண பல்பொடி எந்த அளவுக்கு வேலை செய்யும், என்ன பல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும், இதை தொடர்ந்து பல் விளக்கும் போது என்ன நன்மைகள் ஏற்படுது ஐயா? முதல்ல வந்து நம்ம பற்பொடி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறமா மற்ற அதனுடைய பயன்களை சொல்லும்போது புரியும் ஏன் இதை சொல்ல வந்தேன்ட்டு. இதை வந்து ஒரு கையில் தேவையான அளவு, அதாவது 3 பாகமாக, அதாவது 3 முறை ப்ரஷ்ஷில் தொட்டு வளர்க்குற அளவுக்கு பொடி கொஞ்சமாக எடுத்துக்குங்க. 3 பார்ட்டு. 2 பாகம் ப்ரஷ்ஷில் தொட்டு நல்லா மேலே உள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு 4-5 முறை வாய் கொப்பளிச்சிடுங்க. நல்லா காகல் பண்ணி கீழே துப்பிடுங்க. இப்போ ஃப்ரெஷ் ஆகிடும், உங்களுக்கு வாய் சுத்தமாகிடும். 3வது கடைசி பாகத்தை விரலில் எடுத்து நல்லா மேலே உள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வாய் கொப்பளிக்கூடாது. இடையில உமிழ்நீர் சுரக்குது அப்படின்னா அதை வந்து விழுங்குங்க, உள்ள முழுங்குங்க. முழுங்குனீங்கன்னா இந்த தொண்டை புண்ணு, அல்சரு, அதுக்கப்புறம் சர்க்கரை, தைராய்டு, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ படிப்படியாக அது குறையிறதா பார்க்கலாம். பல்பொடியிலே நம்ம அவ்வளோ விஷயத்தை வச்சுருக்கோம். ஒரு 28 மூலிகையை வச்சுருக்கோம். அதனால் உள்ளுக்கு விழுங்குறது அவ்வளோ விசேஷம். 2 முறை ப்ரஷ்ஷில் வளக்கிட்டு வாய் கொப்பிச்சிருங்க நல்லா. 3வது ஃபைனல் டச் வந்து விரலில் தேய்ச்சி 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, வாய் கொப்பளிக்காம. அந்த 10 நிமிஷத்தில் கிடைக்கிற உமிழ்நீரை உள்ளுக்கு முழுங்குங்க. அது தொண்டை புண்ணு, அல்சரு, என்ன பிரச்சனை, தைராய்டு, சுகரு, பிபி எல்லாத்தையும் சரி பண்ணும் படிப்படியாக. அதனால் இது வந்து பல்பொடின்னு மட்டும் சொல்லக்கூடாது, இது மருந்தும் கூட. நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தீர்வு இருக்குது. அதனால் தைராய்டுக்கு நீங்கள் வேறு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, அது அப்புறம் ஆல்மோஸ்ட் அதை விட்டுடலான்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவு ரிசல்ட் கொடுத்துருக்கு. தைராய்டுக்கு மருந்து இந்த பல்பொடி. நம்ம கொடுக்குற மருந்தோட சேர்த்து இந்த தந்த சூரணத்தையும் எடுத்தீங்கன்னா தைராய்டெல்லாம் ஓடியே போயிடும். அவ்வளோ விசேஷம் இருக்குது. அதனால தான் சொன்னேன், இது பயன்படுத்துகிற முறையிலேயே நிறைய நமக்கு பயன்பாடுகள் கிடைக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இல்லாமல் வெறும் வளைக்கிட்டு வாய் குடிச்சிட்டிங்கன்னா பல் வரைக்கும் தான், பல் பிரச்சனை, பல் சார்ந்த பிரச்சனை மட்டும்தான் சரி பண்ணும். ஆனால் 3வது ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் அதை வச்சிருங்க. சப்போஸ் பூச்சிப்பல் இருக்குது, சொத்தப்பல் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுங்க, பல் வளர்க்கின பிறகு ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை எடுத்து அந்த இடத்துல வச்சு அழுத்தி பல்லை டைட்டாக பிடிச்சிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே இருங்க. அந்த கூச்சம், அந்த பூச்சிப்பல், சொத்தப்பல் அது க்ளீனாகி சரியாகும். ஒரு 5 நிமிஷம் வாயை நல்லா டைட்டாக இடுக்கி வச்சுக்குங்க. இது வந்து நமக்கு ஒரு பயனாளி, அவர் உத்திரமேரூர், அவர் சொன்ன டிப்ஸு. அவர் நம்மள்ட்ட பல்பொடி வாங்கி பல் வலிக்கு அந்த இடத்துல 5 நிமிஷம் கடிச்சு பிடிச்சேன், சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஃபீட்பேக் கொடுத்ததுடைய ரிசல்ட்டை நான் இங்கே சொல்கிறேன். அது பயன்படுத்திங்க. பல்வலி உள்ளவங்க ஒரு 5-10 நிமிஷம் நல்லா நிறைய எடுத்து பல்பொடியை வச்சு நல்லா இறுக்கி வாயை டைட்டாக பல்லை இடுக்கி பிடிச்சிக்குங்க, சரியாயிடும் வலி. ஆமாம். ஏன்னா நேர்களே, பல்பொடியிலே இவ்வளோ மேட்சுக்கு வச்சுருக்காரு. ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. சுகருக்கு, பிபிக்கு, தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. இதில் சாதாரணமாக பல் விளக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. பல் விளக்கும் போது துணை மருந்தாக அற்புதமாக வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. பல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமாக இந்த பல்பொடியை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. ஏதோ பல்பொடி வாங்கி யூஸ் பண்ணுறோம், இந்த பல்பொடி ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னொரு தகவல், இது வரைக்கும் ஒரு 7-8 பேருக்கு மேலே சொல்லிட்டாங்க, ஐயா நான் பல்ல பிடுங்கணுன்னே ரொம்ப ஆடுது, பல்ல பிடுங்கணும்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு வந்துட்டேன். இதில் 2 பேர் வந்து அட்வான்ஸே திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க பல்லு பிடுங்கணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு 4 நாள் அதிகபட்சம், 2 நாள் 4 நாளில் ஆடிங்கிற பல்லு நிற்கும். இதை வந்து வாங்கிட்டு போய் பயன்படுத்திட்டு சொன்னவங்களுடைய ஃபீட்பேக் தான் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் பல்லு ஆடுது அப்படின்னா நீங்கள் அல்லது உங்கள் நண்பர்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். 4 நாளில் ஆடுற பல்லு நிற்கும், ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆமாம். ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சவளுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சம்பந்தத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.